அடுத்து சதவீதத்தில் இன்னொரு கணக்கு பார்க்கலாம். 1 கிலோ சர்க்கரையோட விலை வந்து 25% உயர்ந்ததால் அதிகரித்த விலை வந்து 10 ரூபா எனில் 1 கிலோ சர்க்கரையின் புதிய விலை என்ன அப்படின்னு கேட்குறான். அதாவது 25% அதிகரிச்சிருக்கான் ஒரு சர்க்கரையோட விலை. அந்த அதிகரித்ததுனால சர்க்கரையோட ரேட்டில் வந்து 10 ரூபா அதிகமாகிருக்கு. அப்படின்னா இப்போ புதிய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். அதாவது 25% அதிகரித்தது வந்து எவ்வளோன்னா 10 ரூபா அதிகரிச்சிருக்குன்றான். அப்போது புதிய விலை ஏற்கனவே வந்து சதவீதம் சொன்னால் 100ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 100 ரூபா இருந்தது வந்து 125 சதவீதமாக ஆயிருக்கு. அப்போது 125% வந்து எவ்வளோ அப்படின்றது தான் வந்து புதிய விலை. இப்போ வந்து இதை வந்து அப்படியே குறுக்கு பெருக்கல் தான். 10 × 125 டிவைடட் பை 25 அடித்தோம்னா 50 ரூபான்றது வந்து அதனுடைய புதிய விலை. அப்போ முன்னாடி இதனுடைய பழைய விலை வந்து 40 ரூபா. இதுலேயே இன்னொரு மாடல் பார்க்கலாம். ஒரு சலவை இயந்திரத்தோட விலை வந்து 8000 ரூபாய். அது வந்து 15% அதிகரித்தால் அதனுடைய புதிய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். அதாவது 100ன்றது வந்து 8000 ரூபான்னா 115 வந்து எவ்வளோ, 115% வந்து எவ்வளோ அப்படின்றது கேட்குறான். அப்போது 100% வந்து 8000 ரூபான்னா 115%, அதாவது 15% அதிகரிக்குது. அதனால 115%ன்றது வந்து எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ குறுக்கு பெருக்கல் 8000 × 115 டிவைடட் பை 100. இதை அடித்தோம்னா ஆன்சர் வந்து இதை வந்து அடித்தோம்னா ஆன்சர் வந்து 1200ன்னு வரும். அப்போது அதிகரித்த அதனுடைய புதிய விலை தான் கேட்குறான். ஏற்கனவே வந்து 8000 ரூபாய் இருக்குது. இப்போ வந்து 1200 ரூபா வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போது 8000 ப்ளஸ் ஒரு 1200 ரூபா வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போ அதிகரித்த புதிய விலை வந்து 9200 ரூபான்றதான் வந்து அந்த சலவை இயந்திரத்தோட புதிய விலை.